திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பிற்கினிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பொதுக்காலத்தின் 8ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு புனித எலிசபெத் அன்பியம் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு உவமையின் வாயிலாக பல அறிவுரைகளை நம் மனதில் பதிவு செய்கின்றார். நாம் அடிக்கடி பிறருடைய குற்றங்களை மிகைப்படுத்தி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்கின்றோம். அவ்வாறு செய்வதற்கு நமக்கு உரிமையில்லை என்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏனெனில் நம்மிடத்தில் கணக்கற்ற குற்றங்கள் உள்ளன. முதலில் நம் கண்ணில் உள்ள மரக்கட்டையை எடுத்துவிட்டு அதன்பின் மற்றவர் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க முன்வர வேண்டும். தனது நிலையை அறியாமல் அடுத்தவர்களை குறை கூறும் மனிதர்கள் ஒரு விதத்தில் மனநோயாளிகள் எனலாம். தன்னையே முழுவதும் அறிவதுதான் வாழ்க்கையின் முதற்படி. தன்னை முழுமையாக புரிந்தவன் பிறரையும் புரிந்து கொள்வான். ஒருவன் தன்னையே நன்கு புரிந்து கொண்டால்தான் நிறை குறைகளோடு மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். தான் செய்யும் தவறுகளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்பவன்தான் பிறருக்கு வழிகாட்ட முடியும். இருளை பழிப்பதை விட ஒளி ஏற்றுவதே மேல் என்பதை உணர வேண்டும். தன்னிடம் இருக்கும் தவற்றை அறியாமல் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் இன்று அதிகம். முதலில் நாம் திருந்துவோம், பிறகு மற்றவர்கள் திருந்த அறிவுரைகள் சொல்வோம், வழி காட்டுவோம். இத்திருப்பலியில் உளமாற கலந்து மாற்றம் காண்போம். இறைவன்
அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளுடைய திருப்பலி கருத்துக்கள் ஸ்டீஃபன் பீனா குடும்பத்தினர் நன்றியர்களாகவும், ஷனோஜ் பிரியங்கா குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகும், லவ்ரந்தஸ் பிராண்டன் நன்றி திருப்பலியாகும், கிறிஸ்டோபர் ஸ்டெல்லா குடும்ப நன்றியர்களாகவும், ராஜேஸ்வரி சேவியர் குடும்ப நன்றியர்களாகவும், பி ஆண்டனி ராஜ், இ அல்ஃபோன்சா நன்றியர்களாகவும், டாரதி டெரில் பிறந்தநாள் வழியாக நன்றியர்களாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிரதோஷ் 12ஆம் ஆண்டு ஃபார் சக்ஸஸ் இன் எக்ஸாமினேஷன் ஃபார் சக்ஸஸ் இன் பிஸ்னஸ், ஜோன்ஸ் வெல்டி ஒர்க்ஸ், மரியா ஃபாஸ்டினா, தஷா ஃபெலிசியா ஃபார் சக்ஸஸ் இன் ஃபைனல் எக்ஸாம் ஒப்புக் கொடுத்து சுபிக்கிறார்கள். மேலும் இத்திருப்பலியானது ஸ்பெஷல் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் ஜேபிபி பெர்னாண்டோ அவருடைய உடல் நலத்திற்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜெயசீலன் குடும்ப நன்றியதிலாகவும், அருண் ஸ்டாலின் டேவிட் தயான் அவர்கள் திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இந்த நாளிலே ஆண்மலை பாற்றிக்காக டெய்சி பெத்தலின், ஜார்ஜ் வின்சன், சார்ல்ஸ் சாக்கோ, அருணா பெர்னாட் மேரி, அம்மா கண்ணம்மாள், தீபா லோகநாயகி, சார்ல்ஸ் சாக்கோ, லூது மேரி என்கிற கஸ்தூரி, செபாஸ்தி வருவெல், எட்வின் சிங் கச்சை மேரி, மரிய மைக்கேல், பிலிப் பென்ஸ், எபினேசர் ஆகியோருடைய ஆண்மலை பாற்றிக்காக மேரி, பி கே ஆண்டனி, ஈவோ ஆண்டனி, கார்த்திகன் ரோசி, வில்சன் அன்னம்மாள் ஆகியோருடைய ஆண்மலை பாற்றிக்காக திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, புதிய மாதம் இல்லை, ஏறக்குறைய புதிய மாதம். இன்றைக்கு மாதத்தினுடைய 2வது நாள். இப்பொழுதுதான் புது வருடம் பிறந்தது போல இருக்கிறது. 2 மாதம் கடந்து அடுத்தடுத்து புதிய மாதம், புதிய மாதம், புதிய ஆசீர்வாதம். நியூ டே, நியூ மந்த், இட்ஸ் எ நியூ பிளெஸிங். புதிய மாதத்தினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் கேட்போம். ஆக ஒவ்வொரு நாளும் வாழ்கின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ள, பயனுள்ள, மகிழ்வோடு, மனநிறைவோடு வாழ அற்புதமான ஒரு அழகான கருத்தை தான் இன்றைய நாள் இறைவார்த்தை பதிவு செய்கிறது. சொல் சொல் வெல்லும் கொல்லும், இல்லையா? நம்முடைய சொற்கள் அதை குறித்த கவனம். சொற்கள் வலிமையானவை, சொற்கள் மதிப்பு மிக்கவை. ஆகவே கடவுளுடைய சொல்லால் வாழ்வு பெறுகின்றோம், நம் சொல்லால் உறவை வளர்ப்போம் என்ற சிந்தனையோடு இந்த நாளுடைய அற்புதமான திருப்பலியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். Christ the
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் இவ்வுலக நிகழ்வுகளை மது அமைதியின் வழியில் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மது திறவை அமைதியான இறைப்பற்று மகிழ்ந்திருக்க அருள்வீராக. புலந்திருக்கின்ற புதிய மாதத்தில் எங்களுடைய குடும்ப வாழ்வெல்லாம் ஆசீர்வதித்து உம்முடைய வழி நடத்துதலால் வழி நடத்துதல் உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாம் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மனிதனுடைய வார்த்தைகள் தான் மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றன. சல்லடையில் சலிக்கின்ற போது உமி தங்கிவிடுவது போல மனிதரின் பேச்சில் மாசுபடிந்து விடுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான நூல் நாம் பேசுவதற்கு முன்னால் நம்மையே நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என கூறுகின்றது. இதனை கவனமுடன் செவிமடுப்போம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். சலிக்கின்ற போது ஜல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது. அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது. மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது. சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நன்றியுரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையிலே உமது பேரன்பையும் இரவிலே உமது வாக்கு பிறழாமையையும் எடுத்துரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர். லீபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோம். நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர். என்றும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர். அவரே என் பாறை. அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். ஆண்டவருக்கு
இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வழியாக அவர்களுக்கு சாவை பற்றி ஏற்பட்ட அச்சத்தை நீக்குகின்றார். எப்படி ஒரு விதையானது மண்ணில் மடிந்து மீண்டும் உயிர் பெற்று எழுகிறதோ அதேபோல் நாமும் கிறிஸ்துவில் மரித்து இறுதி நாளில் சாவை வெற்றி கொண்டு அவரைப் போல உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை தரும் அவரின் வார்த்தைகளை கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்கு உரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவசனங்கள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது. பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியினாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை.
நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வில் செல்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, ஒவ்வொரு வாரமும் உங்களை பார்ப்பது, நீங்கள்லாம் உற்சாகத்தோடு வருவது, நம்பிக்கையோடு வருவது, நலம் பெற வருவது, விசுவாச வாழ்வை புதுப்பித்து கொள்ள உங்களை நீங்கள் தேடுவது, எல்லாரும் இணைந்து ஓர் குடும்பமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இணைந்து இன்னும் மகிழ்வோடு மனநிறைவோடு நம்முடைய திருமண குடும்ப வாழ்வு தனிப்பட்ட வாழ்வெல்லாம் அமைய அற்புதமான ஞாயிறு திருப்பலியினுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மக்களை பார்ப்பது மகிழ்ச்சி என்றால் பிள்ளைகளை பார்ப்பது அதை விட மகிழ்ச்சி ஆகிற நல்ல ஒரு அழகு தேவதைகளைப் போல, ஒரு நல்ல ஏஞ்சல் போல பிள்ளைகளெல்லாம் மேலே அமர்ந்து கொண்டு கீழே உங்களை பார்ப்பதும் அவர்கள் பார்ப்பது போல எங்கெங்கேயோ பார்த்து கொண்டு இருப்பதெல்லாம் ஒரு பெரிய அழகுதான். ஆகிற பிள்ளைகளெல்லாம் கண்ணோக்கி உங்களெல்லாம் இந்த அழகான திருப்பலின் வழியாக இணைப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நாளுடைய அற்புதமான சிந்தனை நம்முடைய வாழ்வுக்கு, குடும்ப வாழ்வுக்கு, தனிப்பட்ட வாழ்வுக்கு எல்லாருக்கும் உதவும். அது ஒரு அரசு பொது மருத்துவமனை. அந்த அரசு பொது மருத்துவமனையில் வேகமாக பரபரப்பாக அறுவை சிகிச்சைக்கு மருத்துவர் வந்தார். உடனே அங்கிருந்த சிறுவனின் தந்தை, அந்த சிறுவனுக்கு தான் அறுவை சிகிச்சை, சிறுவனின் தந்தை தடுத்தாட்கொண்டு, என்ன டாக்டர் இவ்வளோ லேட்டாக வரீங்க, என்ன பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோபப்பட்டார். பதற்றப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாது. என்ன பதற்றப்படாதீங்க, என்ன கவலைப்படாதீங்க, உங்கள் பையனுக்கு இப்படி நடந்திருந்தால் நீங்கள் இருப்பீங்களா, சும்மா இருப்பீங்களா அப்படின்னு அந்த சிறுவனின் தந்தை அவசரப்பட்டு டாக்டர்கிட்ட அப்படி பேசுகிறார். டாக்டர் பொறுமையாகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு கூர்ந்து கவனித்துவிட்டு அறுவை சிகிச்சை அறைக்கு செல்லுகிறார். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பிறகு வெளியே வருகின்ற பொழுது அந்த சிறுவனின் தந்தையை பார்த்து, அறுவை சிகிச்சை நன்றாக முடிந்திருக்கிறது, ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் என்றால் செவிலியரிடம், நர்ஸிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் சொல்லி வேகமாக கிளம்பி செல்லி விடுகிறார். மனசுக்குள்ளால் இன்னும் கோபம் அந்த நபருக்கு, என்ன ஒரு பொறுமையே இல்லாமல் இப்படி பேசிட்டு போகிறாரு, ரொம்ப திமிர் பிடிச்ச டாக்டராக இருப்பார் என்று மனசுக்குள்ளாக சொல்லாமல் சொல்லிக்கொள்கிறார். அப்பொழுது நர்ஸ் அந்த பக்கம் வராங்க. அவங்க இந்த நர்ஸ் அம்மாக்கிட்ட புலம்பி தள்ளுறார். அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, சார் நேற்று தான் அவங்க பையன், டாக்டருடைய பையன் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போனார். அதனுடைய கடைசி சடங்கு நடந்து கொண்டு இருந்தது. உங்கள் பையனுக்கு ஆப்ரேஷன் சொன்னவுடன் எதை பற்றியும் யோசிக்காமல் உடனடியாக வந்து அறுவை சிகிச்சை செய்துவிட்டு அவர் அந்த இறுதிச் சடங்குக்கு தெரியாது. இது தெரியாமல் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே. உடனே அந்த நபர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ, நான் இப்படி பேசிட்டேனே, புரிஞ்சிக்காமல் பேசிட்டேனே, சொல்லக்கூடாது சொல்லிட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டார். பொது காலத்தினுடைய 8ஆம் ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய திருமண வாழ்க்கையில் கூட இது கூட நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதாவது நம்முடைய பேச்சுக்களால் உறவை இழப்போம், பேச்சுக்களால் குடும்பம் சிதறும். கண்கூடாக நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கின்றேன், பகிர்ந்து கொண்டதை கேட்டிருக்கின்றேன். நிறைய விஷயங்கள் நம்முடைய பேச்சு கணவன் மனைவி உறவை பிரிக்கிறது, கணவன் மனைவியுடைய அன்பை பிரிக்கிறது, கணவன் மனைவியுடைய அந்த பாசத்தை உடைக்கிறது, பெற்றோர் பிள்ளையுடைய உறவை உடைக்கிறது பேச்சு. இந்த நாளுடைய முதல் வாசகம் ரொம்ப அழகாக சீராக் எழுதிய புத்தகம் 27ஆம் ரொம்ப அழகான ஒரு வாழ்வியல் சிந்தனை. யதார்த்தமாக நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய திருமண வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு எப்படி இந்த பேச்சு பேசுவது இல்லையா சொல்லுவது, அதனால சொல் கொல்லும் வெல்லும். ரொம்ப அழகாக சீராக் எழுதிய புத்தகம். சல்லடை சலிக்கின்ற பொழுது கட்டாயம் அந்த சல்லடையில் ஊமி ஒட்டிக்கொள்ளும். அதுபோல மனிதனுடைய பேச்சில் மாசு இருக்கும், மனிதனுடைய பேச்சில் அழுக்கு எப்பொழுதும் படிந்திருக்கும். நாளுடைய முதல் வாசகம். ஒருவருடைய பேச்சு என்பது அவருடைய உள்ள பண்பாட்டை அது சொல்லுகிறது. நாளுடைய முதல் வாசகத்தினுடைய வரிகள்.
ஆக ஒருவருடைய பேச்சை வைத்து அவர் யார் என்பதை உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும், சொல்ல முடியும். இந்த நாளுடைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்ட அழகான பகுதிகள். இதை நாம் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் சிந்திக்கலாம். தனிப்பட்ட வாழ்வில் அசைப்படலாம். திருமண குடும்ப வாழ்வில் சொற்களை குறித்து கவனமாக இருக்க முயற்சிகள் எடுக்கலாம். செவ்வந்தியர்கள், அந்த காலத்தில் இந்த செவ்வந்தியர்கள் வேட்டையாட செல்லுகின்ற பொழுது கவனமாக தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். தன்னுடைய ஆயுதங்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்வார்கள். ஒருவேளை தவறவிட்டால் அது தேடி கண்டுபிடிக்கும் வரை விடமாட்டோம். ஏனென்றால் தவறவிட்ட அந்த ஆயுதமே அவர்களை கொள்வதற்கான மிகப்பெரிய கருவியாக மாறும். ஆக அன்புக்குரியவர்களே, ஆயுதங்களை விட வலிமையானவை சொற்கள். ஆகவே வீணாக உங்கள் சொற்களை சிந்தாதீர்கள் என்று சாகித்ய அகாடமி விருது பெற்ற எஸ் கிருஷ்ணன் அவருடைய வார்த்தை உண்மைதானே? ஆயுதங்களை விட வலிமையானவை சொற்கள். வீணாக உங்கள் சொற்களை சிந்தாதீர்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய சொற்கள், பேச்சு, நம்முடைய பேச்சு ஒருவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. உறவின் பரிமாற்றத்திற்கு அது வழிவகுக்கிறது. நாம் எதை பெற வேண்டும் நினைக்கிறோம் அதை கேட்டு பெறுவதற்கு பேச்சுக்கள் உதவியாக இருக்கு. பேச்சுக்கள் வலிமையானது. பேச்சு சக்தி நிறைந்தவை இல்லையா? ஆகையால் இந்த பேச்சு என்பது ஒரு கத்தி போன்றவை. சொல் ஒரு கத்தி போன்றவை. ஆக கத்தி காய்கறியை வெட்டும், அதே கத்தி ஒரு மனிதனையும் கொலை செய்யும். அதுபோல ஒருவருடைய பேச்சு ஆக்கமும் வழிக்கும், அழிவுக்கும் அது வழிவகுக்கும். பேச்சு வல்லமை, சொற்களில் the power of the word, that's more important. The power of the word has got the power. பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அழகான விஷயம். நம்முடைய குடும்பம், அதை திருமண குடும்ப வாழ்க்கை, பேசுகின்ற உறவு, எத்தனை உறவுகள் பிரிந்து போயிருக்கின்றன. எப்பயோ தேவையில்லாமல் பேசி, கண்டபடி பேசி, புரிந்து கொள்ளாமல் பேசி, கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை, ஆசிரியர் மாணவர்களை, மாணவர்கள் ஆசிரியை, பங்கு தந்தை உங்களை ஒருவேளை, அல்லது நீங்கள் பங்கு தந்தை. பல கோணங்கள் நாம் யோசிக்கலாம். சொற்கள் வல்லமை உடையது. the power of the word. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு அரசியல் கூட்டம், அந்த அரசியல் கூட்டத்தில் அதனுடைய தலைமை கழக பேச்சாளர் அவர் பேசிய பேச்சு அந்த கூட்டத்திற்கு ஒரு சோகத்தை, ஒரு முகம் சுளிக்க வைத்தது, ஒரு கஷ்டத்தை கொடுத்தது. என்ன நாம் என்ன பேச வேண்டும் என்றால், நம்முடைய தலைவர், அமர்ந்திருக்கிற தலைவர், அவருக்கு இரு அணிகள் இருந்தாலும் மூன்றாவது அணி உருவாக வேண்டும். இப்படிதான் அவர் பேச வேண்டும். அவர் பேசிய பேச்சு என்னன்னா, நம்முடைய தலைவருக்கு இரண்டு அணிகள் உள்ளனர், மூன்றாவது அணியை உருவாக பாடுபட வேண்டும் என்று அவர் பேசிய பேச்சு அங்கு ஒரு முக சுளிப்பை, துன்பத்தை, கஷ்டத்தை வர வைத்தது. ஏன்னா பேச்சு கவனம் இருக்க வேண்டும். ஒரு ஞானி இருந்தார், பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்தில் இவ்வாறு பேசுகிறார், ஒவ்வொரு மனிதன் பேசுகின்ற வார்த்தைக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. It can create the impact on the other. ஒரு மனிதனுடைய பேச்சு அடுத்தவரை தாக்கத்தை ஏற்படுத்தும். கூட்டத்தில் ஒருவர் எழுந்து, ஞானி, நீங்கள் சொல்வதெல்லாம் நான் ஒத்துக்கொள்ள முடியாது. அது எப்படி? அது ஒரு மனிதனுடைய பேச்சுக்கு வல்லமை, தாக்கத்தை. I can't understand, I can't accept. உடனே ஞானி, முட்டாள், உட்கார். இப்படியா கூட்டத்தில் கேள்வி கேட்பது? உடனே அவருடைய முகமெல்லாம் வாடியது, சோகமாகினார். உடனே அந்த கேள்வி கேட்டவர், ஞானி, நீங்களால் ஞானியா? இப்படியா கூட்டத்தில் பதில் சொல்வது? உடனே நான், ஐம் சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவசரப்பட்டு நான் சொல்லிட்டேன். உடனே அவருடைய முகம் அப்படியே முகம் மலர்ந்தது. அப்போ ஞானி சொன்னார், பார்த்தீங்களா நான் சொன்னேன்னா இல்லையா, ஒரு மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கு வல்லமை, சக்தி இருக்கிறது. நான் முட்டாள் என்று சொன்னவுடன் உங்கள் முகம் மாறியதா? மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் முகம் மலர்ந்ததா? Therefore, the man's word has got a power and impact. That's very true. வார்த்தை மனிதனை கொல்லும், வெல்லும், மனிதனை ஆக்கும், அழிக்கும். ஆக நம்முடைய வார்த்தை வலிமையானவள். ஒரு மனிதனுடைய வார்த்தை, இன்னொன்றும் சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய வார்த்தை என்பது மனதளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, உடல் அளவில் கூட that can create the impact. அதற்கு ஒரு சைக்காலஜியில் NLP என்று ஒரு சொல்லாடல் பயன்பாடு. NLP என்றால் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம். நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம். ஒரு மனிதனுடைய வார்த்தை
மனதளவில் மட்டுமல்ல, உடல் அளவில் கூட இட் கேன் கிரியேட் இம்பாக்ட். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஒருவரை சத்தமாக பேசுவோம், ஹை பிச்சில் ஒருவரிடம் பேசலாம் என்றால் அவருடைய சுவாசம் கூட மாறுகிறது. பேசுபவர், கேட்பவர் சுவாசம், அந்த மூச்சு கூட அது மாறுகிறது. அதே ஒரு சாஃப்டான வாய்ஸில், ஒரு பேசிக்கான வாய்ஸில் தன்மையோடு பேசுகின்ற பொழுது நம்முடைய கேட்பவரும் சரி சொல்லுபவரும் சரி அந்த மூச்சு அது கூட பேலன்ஸ் ஆகிறது. பார்த்தீங்களா? ஸோ ஆகையால பேச்சுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. சொற்களை குறித்து கவனம். சொற்களில் பண்பட்ட சொற்கள், சொற்கள் உறவை வளர்க்க வேண்டும். நாம் சிந்திக்கலாம், சொற்கள் ஒரு மனிதனுடைய இயல்பை எடுத்து சொல்லும். அதனால தான் ஆண்டவர் அழகாக நற்செய்தி சொல்வார், உள்ளத்தின் நிறைவை வாய்ப்பு. The word can tell about who the person is. The word can tell about the nature of the person. இல்லையா? ஒரு மனிதன் பேசுகின்ற வார்த்தை வைத்து அவர் எப்படிப்பட்டவர் நம்ம சாதாரணமாக நினைக்கின்றோம். சாதாரணமாக வார்த்தை நினைக்க, இந்த வார்த்தை தான் உங்கள் குடும்பத்தை வளர்க்கும். இந்த வார்த்தை தான் உங்கள் குடும்பத்தில் உறவை கொடுக்கும். இந்த வார்த்தை தான் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுக்கும். பேசுவதில் கண்ணும் கருத்துமாய், பேசுவதில் கவனமாய், பேசுவதில் கரிசனையாய், பேசுவதில் நேர்மறையாக, நேர்மறை எண்ணங்களுடைய பேச்சுக்களாய் இருக்க வேண்டும். அதான் இன்றைய நாளுடைய சீராக் எழுதிய புத்தகம் நம்முடைய வாழ்க்கையுடைய வாழ்வியல் சிந்தனையாக அன்றாட நம்முடைய வாழ்க்கை. Let's all conscience concentrate about our words because the word has got a magical power. ஆக வார்த்தை ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்தது. பேசுவதில் பண்பாடு, பேசுவதில் கவனம், பேசுவதில் நாம் கரிசனை. இது முதல் வாசகம். இரண்டாவது வாசகம் புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 15ஆம் அதிகாரம், அழிவுக்குரியவை அழியாமையும் சாவுக்குரியவை சாகாமையும் அணிந்து கொள்ளுங்கள். இதான் மறைநூல் சொல்லுகிறது என்று முடிக்கிறார் புனித பவுலடியார். அழிவுக்குரியவை, நாமெல்லாம் அழிவுக்குரியவர்கள். we are all going to destroy, demolish one day. இல்லையா? நம்மெல்லாம் அழிவோம், சாவோம். அப்ப சாகாமை இருப்பது எது? அழியாமல் இருப்பது எது? கடவுளுடைய வார்த்தை. The power of the word of God. இல்லையா? அதனால ஆண்டவரின் அருளாக்கு நம்முடைய வாழ்வில் செல்வாக்கு. ஆனா அன்புக்குரிய நம்முடைய வார்த்தை அழிக்கலாம், நம்முடைய வார்த்தை அழிந்து போகும், சாவுக்குரியது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை வலிமை. யாரிடம் செல்வம் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தான் உள்ளன. அகல God's word is a power. God's word, it's got its own magical power. அது அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை, ஆண்டவர் மேல் நம்பிக்கை. ஆக சாகாமை அழியாமை இருப்பது இறைவன் என்றால் அந்த இறைவனை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள். சைவ சித்தாந்த வார்த்தை சீராக் எழுதிய புத்தகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஆக இறைவனை சிக்கன உறுதியாக பிடித்துக் கொள். ஏன்னா அவர்தான் நம்பிக்கை, அவர்தான் வாழ்வு, அவர்தான் நிரந்தரம், அவர்தான் நிலையானவர். ஆக நாம் எல்லோரும் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது யதார்த்தமான மனிதனுடைய நிலையாமையை நாம் உணர்ந்து நிலையானது நிரந்தரமானது, நீயே நிரந்தரம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? இயேசுதான் நிரந்தரம் என்றால் அவரை சிக்கன பிடித்து வாழக்கூடிய மனிதர்களாய், குடும்பமாய், தனிப்பட்ட வாழ்வில் வாழ்கின்ற மக்களாய் இருக்கதால் இரண்டாம் வாசகம். மூன்றாவது நற்செய்தி இன்னும் கூடுதலாக சில முக்கிய வாழ்வியல் சிந்தனைகள் ஆண்டவர் இயேசு வழங்குகிறார். என்ன சொல்கிறார்? சில கேள்விகளை எழுப்புகிறார். என்ன கேள்வி? முதல் கேள்வி, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற ஒருவருக்கு வழிகாட்ட முடியுமா? கேள்வி அதுதான். ஆண்டவருடைய பதில் பாருங்க. பார்வையற்ற ஒருவர், பரிசேயர்கள் நீங்களே பார்வையற்றவர்கள், எப்படி இன்னொருவருக்கு நீங்கள் வழிகாட்ட முடியும்? சதிசேயர்களே, மறைநூல் வல்லுநர்களே, பார்வையற்ற ஒருவர் பார்வை அற்ற ஒருவருக்கு எப்படி வழிகாட்டும்? குழியில் தான் விழுவோம். அப்படி என்றால் என்ன? போலித்தனமாக வாழ்பவர்கள், பொய்யை பேசுபவர்கள், பொய்யையே பேசிக் கொண்டிருப்பவர்கள், தவறான பாதையில் வாழ்பவர்கள், தவறாகவே வாழ்க்கை வாழ்பவர்கள், நீங்கள் எப்படி இன்னொருவருக்கு வழிகாட்ட முடியும்? இன்னொருக்கு எப்படி பாதையாக மாற முடியும்? உங்களுடைய போலித்தனமான பேச்சு, பொய்யான பேச்சு, பொய்யான பிதற்றல் இவை உடையவர்கள் எப்படி இன்னொருவருக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்க முடியும்? அப்பாவே, அம்மாவே, அல்லது கணவன் மனைவியே, நீங்கள் உங்கள் பாதை, உங்கள் சொல், உங்கள் செயல் சரியாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு மற்றவை வழிகாட்டுமாகவே பொய்யானவர்கள், போலித்தனமானவர்கள் அல்லது டூப்ளிசிட்டி உடையவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்வை குறித்து எச்சரிக்கை. இதுதான் இந்த நாளுடைய நற்செய்தியின் ஒரு கருத்து. இன்னொன்று,
ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணில் உங்கள் கண்ணிலேயே கட்டை இருக்கிறது என்றால் அடுத்தவருடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை பார்ப்பது என்ன? ஆகையால் அந்த மரக்கட்டை உங்களுடைய கண்ணிலே இருக்கிறது என்றால் அடுத்தவருடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை, அப்படி என்றால் நம்ம கிட்டேயே குறையை வைத்துக் கொண்டு அடுத்தவருடைய குறையை பெரிதுபடுத்துவது எந்த விதத்தில் அது வாழ்வுக்கு வழியாக அமையும் இல்லையா? நம்ம கிட்ட நிறைய குறை இருக்கலாம், ஆனால் நம்ம பார்ப்பது குறை, பேசுவது குறை, பழகுவது குறை. இது சரியில்லை, அது சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, இந்த நாடு சரியில்லை, அக்கம் பக்கத்துல சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரி. ஆக அன்புக்குரியவர்களே, நம்ம கிட்ட குறை இருக்கும். யார் குறை இல்லாத? நம்ம எல்லாரும் குறை உள்ளவன். ஐ அம் இம்பர்ஃபெக்ட் பீயிங். நான் மிகப்பெரிய குறையுள்ள ஒரு மனிதன். நம்ம எல்லாரும் சரி, குறைகள் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். குறைகளையே நம்ம பார்த்து கொண்டிருந்தால் நிறைவாக நாம் வாழ முடியாது. ஆகவே குறைகளை பெரிதுபடுத்தாமல் நிறைவை மட்டும், நேர்மறை எண்ணங்கள், ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ், டாக் பாசிட்டிவ், வாக் பாசிட்டிவ் இல்லையா? நேர்மறை எண்ணங்களோடு பேசுவது பழகும். யார்கிட்ட குறை இல்லை அப்படிதான் யோசிக்கணும். ஆக நம்முடைய அன்றாட வாழ்க்கை மகிழ்வோட, மனநிறைவோட, நல்ல உறவுகளோட வாழ்வதற்கான அழகான சிந்தனை. ஆக மனைவியுடைய குறையை பார்த்து கொண்டிருந்தால் மனைவியுடைய தியாகம், அன்பும் நமக்கு தெரியாது. கணவனுடைய குறையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா கணவனுடைய அற்புதமான அவருடைய தியாகம் மனைவிக்கு புரியாது. பெற்றோருடைய குறையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய அன்பும் தியாகமும் புரியாது. பிள்ளைகளுடைய குறையே பார்த்துட்டு இருந்தா பிள்ளைகளுடைய அற்புதமான திறமையும் வலிமை நமக்கு தெரியாது. ஆகவே குறைகளை மட்டுமே பார்ப்பதை விட்டுவிட்டு குறைகளில் நிறைவை பார்க்கக்கூடிய மனிதர்களாக வாழ்வு. இறுதியாக நல்ல மரமாய், நல்ல கனிகளாக வாழுங்கள். சொல்லில் சிறந்த சொல் செயல். ஆகவே நல்ல கனி தரக்கூடிய கணவனாய், மனைவியாய், நல்ல மரமாய், பெற்றோராய், பிள்ளைகளாக வாழ இன்றைய நாளுடைய அழகான இறைவார்த்தையுடைய சிந்தனைகள். ஆக நம்முடைய சொற்களை குறித்த கவனம், சொற்களை குறித்த ஒரு பண்பாடு, சொற்களை குறித்த நாகரிகம். பேச்சால் உறவை வளர்ப்போம், பேச்சால் உறவுகளை புதுப்பிப்போம், பேச்சால் நண்பர்களை சம்பாதிப்போம், பேச்சால் மகிழ்வை கொடுப்போம். மகிழ்வுக்கு மகிழ்வோடு வாழ சொற்களால் கணவன் மனைவியிடையே அற்புதமாக வாழுங்கள். ஒவ்வொரு மனைவி ஒரு கணவனுக்கு பொக்கிஷம், ஒவ்வொரு கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு புதையல். ஆக பொக்கிஷத்தையும் புதையலும் கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் அதில் இன்பமாக, மகிழ்வோடு, மனநிறைவோடு வாழுங்கள். என்னைக்கோ சொன்னதை இன்னைக்கு எடுத்துட்டு வராங்க. சில பேர் இருப்பாங்க, மனைவி சொல்லுவாங்க சனின்னு அப்படின்வாங்க, கணவர் யார் உன் பேரை கேட்டான் அப்படின்னு சொன்ன பிரச்சனை தான் ஆரம்பமாகும். ஆக சொற்களில் உறவுகளை வளர்த்து மகிழ்வோட, மனநிறைவோட குடும்பங்களில் வாழுங்கள். ஆக நிலையான வார்த்தையாக இறைவனை பிடித்துக் கொள்ளுங்கள். குறைகளை பெரிதுபடுத்தாமல் நிறைவோடு வாழ நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான பேச்சுக்களால் வளர்வோம், வாழ்வோம். எஸ், ஆண்டவரை நம்புவோம், நாடும் நலம் பெறுவோம். புதிய மாதம் எல்லோருக்கும் அருளின் ஆசீர்வாதத்தின் மாதமாக அமையட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஹேவ் எ குட் டே. காட் பிளஸ் யூ. எதிர்ப்போம், விசுவாசப்படுவோம். We
வலிமையானவை சொற்கள். வீணாக சொற்களை சிந்தாதீர்கள். சொற்கள் வெல்லும் கொள்ளும். சொல்லில் சிறந்த சொல் செயல். செயலால் நல்ல கனிகளாய் நல்ல மரமாய் வாழ நிலையான ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ சில பல பொது தேவைகளையும் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவருக்காக உழைப்பது வீண் போகாது என்கிற பவுலடியாரின் வார்த்தைகள் மெய்யாகும் வண்ணம் திரு அவைக்காக உழைப்போர் அனைவரும் அனைத்து ஆசிரியரும் பெற்று வாழவும், குறிப்பாக உடல்நலம் குன்றி சிகிச்சை பெற்றிருக்கும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பூரண சுகம் பெற்று நல்ல உடலுள்ள வலிமையோடு இறைமக்களாகிய எங்களை வழிநடத்த அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி கூற நமக்கு அழைப்பு விடுத்த இந்த 2ஆம் வாசகத்தை மனதில் கொண்டவர்களாய் உலகை ஆளும் தலைவர்களுக்காகவும் நம் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்களது திட்டங்களாலும் செயல்பாடுகளாலும் அமைதியும் நீதியும் சமத்துவமும் செழித்தோங்கி அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்கிற இரத்திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் செழித்தோங்குவர், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர் என்கிற பதிலுரை பாடல் வரிகளின்படி இறைவனை நம்பி வாழும் அனைவரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை கனிதரும் வாழ்வு வாழ வேண்டும் என்றும், இளையோரும் குடும்பங்களும் முதியோரை மதித்து அவர்கள் மகிழும் வண்ணம் சீரிய வாழ்வினை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே குழுமியுள்ள நாங்கள் அனைவரும் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர் என்கிற நற்செய்தியை வாழ்வில் பின்பற்றி எம் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் நல்லதையே தெரிவு செய்து நற்பண்புள்ள ஒரு தலைமுறைக்கு வித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்பு கொடுப்போம். கரங்கள் குவிப்போம். நாம் நிற்கக்கூடிய இடம் அற்புதமான ஆலயம் ஆண்டவருடைய சக்தியின் இருப்பிடம், ஆண்டவரின் ஆற்றலின் பிறப்பிடம், அருளின் ஆசீர்வாதத்தின் புகலிடம். ஆகவே இந்த இடத்தில் ஆண்டவருடைய அருள் ஆசிரியை கேட்போம். அன்றாட நம்முடைய தினசரி வாழ்க்கை நகர்த்தி நல்ல உறவுகளோடு வாழ சொல் அவசியம். சொல்லில் மகத்துவம், சொல்லில் மேன்மை, சொல்லில் தொன்மை, சொல்லில் மையம். ஆக நம்முடைய சொல்லால் உறவுகள் வலுப்பெற, சொல்லால் உயிர்கள் உறவு பெற, சொல்லால் குடும்பம் வாழ்வு பெற நம்முடைய சொற்களை குறித்த எண்ணமும் கவனமும். ஆக நம்முடைய சொல் மற்றவர்களுக்கு வாழ்வை மகிழ்வை கொடுக்க அற்புதமாக நம்முடைய திருமண குடும்ப வாழ்வை ஆண்டவன் ஆசீர்வதிக்க நிலையான சொல் ஆண்டவருடைய சொல். அந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்வது. ஆகவே நமக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை வைத்துக்கொண்டு பிறருடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் குறைகள் மத்தியில் நிறைவாக வாழ, நல்ல கனிகள் நல்ல மரங்களாக வாழ அன்பான இறைவங்க கூடியும் இருக்கிற எல்லா மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தோர். வந்தோர், பார்ப்போர், செபிப்போர், நம்புவோர், நாடுவோர், வேண்டுவோர், நிற்போர் எல்லாரையும் ஆசீர்வதித்தோர். நிச்சயமாக இந்த இடம் உங்களுடைய ஆசிரியின் அருளின் ஆற்றலின் மேன்மையின் மகத்துவத்தின் இடமாக அமைந்து வருவோர் போவோர் எல்லாரும் பங்கெடுக்கக்கூடிய அத்தனை மக்களும் மனசுக்கு ஒரு நிறைவாய் பல வகையான அருளையும் ஆசிரியும் ஆற்றலையும் ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொண்டு தங்கள் திருமண குடும்ப வாழ்வை அற்புதமாக வாழ்ந்து காட்ட மென்மையாய், நிதானத்தோடு, பொறுமையாய், தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நல்ல சொற்களால் கனிவான செயல்பாடுகளால் வாழ்ந்து காட்ட இங்கு குழும இருக்கிற எல்லா மக்களும் குழந்தைகள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அரசு பொதுத் தேர்வை எழுத தயாராகி கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து எங்களெல்லாம் கரம் பிடித்து அற்புதமாக வழி நடத்த வேண்டும் என்று புலந்திருக்கிற புதிய மாதம் அருளின் ஆசீர்வாதத்தில் மாதமாக அமைய அருள் புரிய உண்மை நாங்கள் வேண்டுகிறோம். இந்த மண்டாட்டுக்களை எல்லாம் பெற்றுத்தர உங்களிடத்தில் நாங்கள் சுபிக்கின்றோம். ஆமென். காணிக்கை பாடல்.
அன்புமிக்க சகோதர சகோதரிடம் எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் சேர்ந்து புலனிருக்கிற புதிய மாதத்தை கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மகிழ்வோட மனநிறைவோட அந்த ஆண்டவருடைய வழிநடத்தல், நம்முடைய சொற்களை குறித்த கவனம், நல்ல உறவுகளை வளர்க்கக்கூடிய அற்புதமான மனிதர்களாய் மக்களாக வாழ கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவை புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சுபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரை எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இந்த பணியிலிருந்து நாங்கள் உமது பேரு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் அணி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்கக்கூடிய செயலும் அழிவுக்குரிய மனிதருக்கும் அது இறையல்வின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதரின் சாகும் தன்மை பிடிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பையை அருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாற்று மக்கள் உரியதென்பதை உணர்கின்றோம். ஆகவே வானவர் தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சு ஆட்சி புரிவராகிய அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்று வரை கூறலாய் பாடுவதாவது. முன்பாக நாம் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுத்து அவரே கதி என சரணாகதியாக கடவுள் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய உழைப்பை மூலதனமாக வைத்து, நம்பிக்கையை ஆணிவராக வைத்து, முயற்சியை அடித்தளமாக வைத்து குடும்ப வாழ்வை நாம் கண்ணும் கருத்துமாக கொண்டு ஆண்டவன் இயேசுவிடத்தில் நாம் கேட்போம், செபிப்போம். நம்முடைய குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வு, நம் தனிப்பட்ட வாழ்வு, நம்முடைய பள்ளி வாழ்வு, கல்லூரி வாழ்வு, நம்முடைய வேலை செய்கின்ற இடத்தில் கவனம். சொற்களில் சொற்கள் உறவை வளர்க்க, சொற்கள் உறவுகளை மேம்பட, சொற்களால் எப்பொழுதும் உணர்வுகள் மதிக்கப்பட, மகிழ்வித்து மகிழ கடவுளே வார்த்தை, அந்த வார்த்தையே இறுதி, அந்த வார்த்தையை நிலையா அவரை இறுக பிடித்து கொண்டு குறைகள் மத்தியில் நிறைவாக வாழ, குறைகளால் முணுமுணுத்து புலம்பு கொண்டு உறவுகளை இழக்காமல் நல் உறவுகளோடு வாழ இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடு. அந்த ஆண்டவன் நம் குடும்ப வாழ்வை, நம் தனிப்பட்ட வாழ்வை, நம்முடைய இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே
உம்முடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகளெல்லாம் தூங்க கொடுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணின் தம்மை கையெழுத்தவோ அப்பத்தை எடுத்து நடுச்செலுத்தி அதை விட்டு தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றியோடு தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தில் பாவமன்னிப்பென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயம் நிறைவா நம்பிக்கையின் மாறி ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூறும் வாழ்வதும் அப்பத்தை மெய்ப்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினராக அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறோம். சிறப்பாக ஆண்டவரை இந்த நாளிலே பிறந்த நாள் வழியாக திருமண நாள் வழியாக ஒப்புக் கொடுக்கிற அனைத்து உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. திருப்பலை நன்றெறிதலாக ஒப்புக் கொடுப்பவர்கள், சிறப்பு கருத்துக்களாக முன்வைத்து ஜெபிப்பவர்கள், இந்த வாரத்தில் அரசு பொது தேர்வை எழுதப் போகின்ற மாணவர்கள் மாணவிகள், குறிப்பாக 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு அந்த மாணவர்களுடைய உடலையும் உள்ளத்தையும் அறிவையும் ஞானத்தையும் ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கையோடு எதிர்கொள்ள நீர் வழிவகை செய்வீராக. ஆண்மலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆண்மக்கள் மேலும் நித்திய இலைப்பாற்ற இந்த ஆத்துமாக்களுக்கு பொழியும்படியாக உம்மை வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தல் மெதுநோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு திருமுக ஒளியினுள் ஏற்றாலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் கவர்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தெத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக எல்லாம் வல்ல தந்தையே எல்லா புகழும் ஆட்சியும்
மேம்பட, உறவுகள் உயிர் பெற. சொற்கள் பண்பாடு. சொற்கள் உள்ளத்தை பண்பாட்டை காட்டும். சொற்களில் கவனம். இறுதி வரை உறுதியாக கடவுளுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை. பெரிதுபடுத்தாமல் குறைகள் மத்தியில் நிறைவாக வாழ, நல்ல மரமாய் நல்ல கனிகளாய் வாழ்ந்திட ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தோம். இயேசு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜபத்தின் வழியாக போற்றி புகழ்ந்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் விருப்பமாகும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவை வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூர்களுக்கெல்லாம் மொழிந்தேன். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கு எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல திருவளம் கொள்வீராக. என்றென்றும் அந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்வையற்ற ஒருவருக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? பொய்யான போலித்தனமான வாழ்வில்லாமல் உண்மையான யதார்த்தமான நம்பிக்கை நிறைந்த பிரமாணிக்கம் நிறைந்த வாழ்வோடு வாழ்வது. குறைகள் எல்லாம் பெரிதுபடுத்தாமல் குறைகள் மத்தியில் நிறைவாக வாழ, நல்ல மரமாய் நல்ல கனிகள் தரக்கூடிய குடும்பமாய் திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு அமைய ஆண்டவரே வளம். இயேசுதான் நிறைவாழ்வை நோக்கி நிறைவை தரக்கூடிய ஆண்டவர் இயேசுவை திரு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்தவன் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மேல் தூண்டி எழுப்பவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமாண்டையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக. ஆமென். இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, மீண்டும் ஒரு நாள், மீண்டும் புதிய மாதம், மீண்டுமாக வாரத்தோடு உங்களை அழைத்து வழி அனுப்பி உற்சாகத்தோடு வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. புதிய மாதம் போதான் நம்ம தொடங்கினோம் இல்லையா, நியூ இயர் மாஸ் வச்சு இப்போ வச்ச மாதிரி இருந்து 2 மாதம் போயிடுச்சு. அடுத்த மார்ச் ஆகியால் ஒரு நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே பலனுள்ள மனிதர்களாய் மக்களாக வாழ்வோம் என்று உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். கடவுள் கொடுத்த புதிய மாதத்திற்காய் நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு மகிமையும் ஆராதனையும் அவருக்கே உரித்தாக. சில அறிவிப்புகள். ஞாயிற்றுக்கிழமைக்கான அறிவிப்பு. இந்த ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தினுடைய 8ஆம் ஞாயிறு. இந்த வாரம் திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித எலிசபெத் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள்லேயே மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக நம்முடைய ஈவினிங் ஸ்கூலுக்காக நீங்கள் நிறைய பொருட்கள் எல்லாம் கொடுக்க முன் வந்தீர்கள். ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி. ஆக தொடர்ந்து சிறப்பாக பொறுப்பாளர் யார்? பொறுப்பாளர் ஜான் போஸ்கோ. பிறகு வேறு பொறுப்பாளர் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். ஒவ்வொரு அன்மியமும் நீங்கள் சிறப்பாக செய்கள். காணிக்கைகள் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய மாலை நேர பள்ளி பிள்ளைகளுக்காக நீங்கள் கொடுக்கலாம். அதை நம்ம ஈவினிங் ஸ்கூல் நம்ம இலவசமாக படிக்க வைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் அதை கொடுக்க முயற்சிகள் நாம் எடுப்போம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித யோசேப்பு அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்துடைய 1ஆம் ஞாயிறை நாம் தொடங்குகின்றோம். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 61,234 ரூபாய். குருத்தோலைகள், பழைய குருத்தோலை கொடுத்துட்டிங்களா? நிறைய பேர் கொடுத்துட்டிங்களா? வச்சுட்டு இருந்தால் இன்றைக்கோட கொடுத்துருங்க. நாம் நாளை மறுநாள் அந்த குருத்தோலையினுடைய அது மூலமாக சாம்பலை நாம் தயார் செய்வோம். ஆகிய பழைய குருத்தோலைகள் வீடுகளில் வைத்திருந்தால் கொடுத்து விட சாக்ரிஸ்டிக்கு பக்கத்தில் பேக் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் போட்டு விடவும். பிறகு அன்புக்குள்ளே தவக்காலம் நாம் தொடங்குகின்றோம். ஆகவே தவக்காலம் ஒரு அற்புதமான காலம். முதலில் தவக்காலத்துக்கான ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி மச் ரெக்வயர்ட். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக அது முழு மூச்சாக முழு ஈடுபாட்டோடு வெற்றி என்ற அந்த நோக்கில் நாம் செயல்பட we need to have a certain dignified preparation. இல்லையா? தயாரிப்பு அவசியம். ஆக நீங்கள் மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு தயாரிக்க ஆரம்பிங்க. need not to sit in one place to prepare. just at random you can prepare yourself. அப்படியே நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்கள். நாம் தவக்காலம் தொடங்க போகிறது. 3 வகையாக நீங்கள் யோசிக்கலாம். ஒன்று பங்கு அளவில். பங்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும், பல காரியங்கள் செய்வதில் உதவியாக இருக்கும். பங்கு அளவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தவக்காலத்துக்கு உதவியாகும். இரண்டாவது குடும்ப அளவில். in a family, how I can make use of my family as a head of the family, how I can make use of the Lenten season, could be the season of grace. இல்லையா? ஆண்டவருடைய தவக்காலம் என்பது அருளின் காலமாக என் குடும்பத்திற்கு நான் எப்படி நான் மாற்றுவது, பயன்படுத்துவது, ஒரு குடும்ப தலைவராக ஒரு குடும்ப தலைவியாக. மூன்றாவது பர்சனலாக
தனிப்பட்ட முறையில் how I can meet, encounter the passion and resurrection of Jesus. இல்லையா, இயேசுடைய பாடுகள், இயேசுடைய உயிர்ப்பை நான் தனிப்பட்ட முறையில் எப்படி கொண்டாடலாம், எப்படி உயிர்ப்பின் மனிதராக மாறுவது, அப்படி 3 அளவில் அதற்காக தான் இப்பொழுது நாம் உள்ளே நுழைய போகின்றோம். இட்ஸ் கோயிங் டு பி a grace of time. தவக்காலம் என்பது அருளின் காலம். ஆகவே வருகின்ற புதன் இல்லையா, மார்ச் 5ஆம் தேதி நாம் தவக்காலத்தை தொடங்குகின்றோம். காலை முதல் திருப்பலி 6 மணி திருப்பலி நம்முடைய பள்ளி வளாகத்தில் நடைபெறும். எத்தனை மணிக்கு திருப்பலி? காலை 6 மணிக்கு. எல்லோரும் வாருங்கள். அதுவே ஒரு அழகுதான். ஆக வழக்கம் போல் இல்லாமல் வார நாட்டில் நாம் வருவது கிடையாது பெரும்பான்மையாளர்கள். ஆனால் சற்று வித்தியாசமாக விரைவாக நாம் எழுந்து தயாரித்து ஆண்டவருடைய அற்புதமான காலத்தை நாம் தயாரிக்க போகிறோம் என்ற தயாரிப்பில் நீங்கள் காலை முதல் திருப்பலி 6 மணிக்கு திருப்பலி தமிழில், 2வது திருப்பலி 9:30 மணிக்கு தமிழில் பங்கு ஆலயத்தில் நடைபெறும். 3வது ஆங்கிலத்தில் திருப்பலி சாயங்காலம் 6:30 மணிக்கு நடைபெறும். நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த 40 நாட்கள் காவி உடை உடுத்தலாம். ஜஸ்ட் ஆப்ஷனல், சரியா, கட்டாயம் கிடையாது. ஆகவே ஆண்கள் காவி உடை, பெண்கள் காவி உடை உடுத்தலாம். ஆடையும் உடையும் அது தன்மையை சொல்லுகிறது. ஆக நீங்கள் வருகின்ற போது அந்த முதல் திருப்பலி முடிந்த பிறகு உங்களுக்கு ஜெபமாலையெல்லாம் அணிவித்து உங்கள் தவக்காலத்தை தொடங்கி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. திட்டமிடுங்கள், அற்புதமாக நீங்கள் தொடங்குங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்றைக்கு அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக உங்களுக்கு தவக்கால உண்டியல் வழங்கப்படும். ஏழைகளுக்காக, குறிப்பாக கல்விக்காக நாம் அதை செலவு செய்ய போகின்றோம். அரிசி பை, ஒரு கைப்பிடி அரிசி ஒவ்வொரு நாளும். சில பேர் என்ன பண்ணுவோம், கடைசியில் 5 கிலோ அரிசியை கடையிலேருந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருது. அது அல்ல, புரியுதா? தட் வாஸ் நாட் எ சாக்ரிஃபைஸ். டெய்லி நீங்கள் சாப்பாடுக்கு போடுகின்ற போது ஒரு கைப்பிடி அரிசி தவ ஒருத்தல் முயற்சியாக அந்த பைக்குள்ளே போடும். செஞ்சு பாருங்கள், சரிங்களா? பல பேர் செய்வீங்க, ஒரு சில பேர் அது ஒரு சுட்டி காட்டுவது, அவ்வளவுதான். ஆகவே செய்யுங்கள். அது அன்பிய பொறுப்பாளர் வழியாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு அன்பிய பொறுப்பாளர் வழியாக கிடைக்கலன்னா பங்கு ஆஃபீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிறகு வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து சிலுவை பாதையும் திருப்பலியும் நாம் ஆரம்பிக்கின்றோம். ஆக சிலுவை பாதை நமக்கு ஏறக்குறைய 6 மணிக்கு இல்லையா, மாலை 6 மணிக்கு அப்படியே நாம் சிலுவை பாதையை நாம் தொடங்குவோம். எல்லோரும் வருவதற்கு முயற்சிடுங்கள். சிலுவை பாதை பல பேர் 10வது சிலுவை பாதை ஸ்தலத்தில் தான் பரபரப்பாக வருவாங்க. வந்து 1 ஆர் 2 ஆர் 3 ஆர் கன்ஃபியூஷன் வரத்துக்குள்ளே 14 வந்துட்டுருக்கோம். ஆகையால் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லாமல் முடிந்த வரைக்கும் வேலைக்கு போகிறவங்க அப்படியே வந்து சேர்ந்துக்குங்க. முடிந்த வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு அற்புதமான 40 நாட்கள். ஏன்னா பாருங்கள், நீங்கள் இஸ்லாமியர்கள் பாருங்கள் பயங்கர பக்காவாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க, அவ்வளோ ஒரு பின் ட்ராப்பில் இருப்பாங்க. நம்ம கூட முயற்சி எடுக்கலாம். நான் கூட முயற்சி எடுக்க போகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ண. லெட்ஸ் மேக் திஸ் 40 days. சரி, ஆண்டவருக்காக வருஷத்தில் 40 நாள். இட்ஸ் கேன் பி அ டைம் ஆஃப் கிரேஸ். ஆண்டவருடைய அருளுக்காக தயார் செய்வோம். உங்களை தயார்படுத்தி அனுப்புகிறேன். வாருங்கள். ஆண்டவருடைய தவக்காலத்தை நாம் கொண்டாடும். இயேசுடைய இறப்பு உயிர்ப்பை நாம் கொண்டாட தயார் செய்வோம் என்பது தவக்காலத்தை பற்றிய அறிவிப்பு. பிறகு முதல் செவ்வாய் நம்முடைய அந்தோணியார் ஆலயத்தில் திருப்பலி இருக்கும். இந்த வாரத்தில் நற்கருணை ஆராதனை. பிறகு முதல் வியாழக்கிழமை நமக்கு குழந்தை இயேசுடைய நாள் சிறப்பு திருப்பலி நம்முடைய பங்கு ஆலயத்தில் நடைபெறும். மார்ச் 8 என்னது? பெண்கள் தினம், இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே. ஆகிய காலையில் பள்ளிக்கூடத்தில் சிறப்பாக ஏற்பாடு. சாயங்காலம், சனிக்கிழமை சாயங்காலம் சிறப்பாக பெண்கள் தினத்தை நாம் கொண்டோம். எனக்கு ரொம்ப என்னென்னா, அந்த பெண் பிள்ளைகளை நீங்கள் அனுப்புங்கள். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் த எம்பவர்மெண்ட், என்ரிச்மெண்ட் டு த விமன்ஹுட். ஆகையால பெண்களுக்கான அந்த முதன்மையை, முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்ற. ஆகவே வருகின்ற சனிக்கிழமை லெட்ஸ் ஆல் செலிப்ரேட் த இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே. ஆக நன்றாக பெண்கள் தினத்தை நாம் கொண்டாட வருகின்ற சனிக்கிழமை நாம் சாயங்காலம் திருப்பலியை சிறப்பிப்போம். மார்ச் 9 வருகின்ற முதல் ஞாயிறு, தவக்கால ஞாயிறு, இளையோர் இளம் பெண்களுக்கான ஒரு 10:30 மணி அந்த நேரத்தில் சிலுவை பாதை ஆலயத்திற்குள்ளாக சிலுவை பாதை. பிறகு 11 மணி வழக்கம் போல் திருப்பலி. பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். அந்த பிள்ளைகளை, இளையோர் இளம் பெண்களை இயேசுவின் சிலுவை பாதையில் அவர்களுடைய வாழ்வின் பாதை என்று சிந்திக்க இளையோர்களை அன்போடு அழைக்கிறேன். மறைக்கல்வி வகுப்புகள் மார்ச் மாதம் 1ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரை, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 9th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் மார்ச் வரைக்கும் இருக்கும். ஏப்ரல் மே விடுமுறை மறைக்கல்விக்கு. மே மாதம் சில திட்டங்கள் பிள்ளைகளுக்காக நாம் தீட்டலாம்.
பிறகு பீட பணியாளர்கள், பணி செய்ய விரும்புவார்கள் பெயர்களை நம்முடைய திரு தொண்டரிடத்தில் நீங்கள் கொடுக்கலாம். பிறகு ஸ்கூல் அட்மிஷன் ரொம்ப நன்றாக போயிட்டு இருக்கு, ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சனிக்கிழமையான நுழைவுத் தேர்வு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், வாரத்தில் ஒரு நாள் அவர்களுக்கு இன்டர்வியூ ஆனது நடக்கும். நிறைய பிள்ளைகள் சேருங்கள், நீங்களும் கூட்டிக்கிட்டு வரீங்க, நிறைய பிள்ளைகளை வந்து சேர்க்க அன்போடு அழைக்கின்றேன். பிறகு கொயர் இன்னும் அதிகமாக ஆட்கள் தேவை, வலு சேர்க்க வேண்டும். விருப்பம் உள்ளவர்கள், பாடுவதற்கு விருப்பம் என்றால் பங்கு தந்தை எண்ணை அணுகலாம். கடைசியாக அன்புக்குரியவர்களே, குடும்ப அந்த கணக்கெடுப்பு, குடும்ப ஃபேமிலி சென்சஸ் ஆகியால நாம் தமிழக ஏற்கனவே சொல்லியிருக்கிற தமிழக ஆயர் பேரவை அதை நம்ம கேட்டுக்கொள்கிறது. ஆகவே எவ்வளோ கத்தோலிக்கர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள் நமக்கே தெரியாது. அதுக்குரிய குடும்ப விவரங்களை தயாரித்து ஒரு அரசியல் ரீதியாக நம்மை கேட்கிறார்கள். செய்வது நம்முடைய கடமை, நம்முடைய தலைவர்கள் கேட்கின்ற பொழுது. ஆகவே நாளை நாளிலிருந்து உங்களுக்கு குடும்ப கணக்கெடுப்புக்கு வருகின்ற பொழுது தகவல்களை தாருங்கள், பங்கு அளவிலும் அதை பதிவு செய்வோம். அடுத்ததாக அடுத்த வாரம் உங்களுக்கு குடும்ப கையெழுத்து, நியூ ஃபேமிலி கார்டு, அதை பற்றி உங்களுக்கு அறிவிப்பை கொடுப்பேன். மீட்டிங் முடித்த பிறகு அதை பற்றி சொல்லுவாங்க. ஃபேமிலி கார்டு இஸ் கெட்டிங் ரெடி. நியூ ஃபேமிலி கார்டு உங்களுக்கு வழங்க போய் ரொம்ப நன்றாக இருக்கும். அதில் ரொம்ப அழகாக புக்கு போல, டைரி போல உங்களுக்கு கொடுக்கப்படும். அதில் ஃபேமிலி கார்டு அடுத்த வாரத்திற்கான அறிவிப்பை பெற்றுக்கொள்ள அன்பு. ஆகல இன்றைக்கு சிறப்பு கூட்டம், இந்த குடும்ப கணக்கெடுப்புக்கான சிறப்பு கூட்டம் 11 மணிக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு அன்பியத்திலிருந்து 3-4 பேர் வர அறிவுறுத்து. ஆகிய 11 மணிக்கு கூட்டம் இருக்குது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிய கூட்டங்கள் வருகின்ற சனிக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு புனித பிலிப் அன்பு திரு மரிய பிரகாசம் இல்லத்தில், மாலை 7 மணிக்கு புனித அகஸ்தியன் அன்பு திரு அருள்ராஜ் இல்லத்தில் நடைபெறும். நாளைக்கு திங்கட்கிழமை கொஞ்சம் வீடுகளை சந்திக்க மீண்டுமாக நாம் தொடங்கலாம். ஜான்சன் எந்த அன்பியும் ஜான்சன் அவங்க இதுதான் நான் போகணும் நாளைக்கு. அல்ஃபோன்ஸ் அன்பியம் வீடுகளை சந்திக்க நாளைக்கு பங்கு தந்தை வருவேன். எனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பின் பொழுது வீடுகளை சந்திக்க வருகின்றேன் என்பதை அன்போடு தெரிவித்து ஹாவ் எ குட் டே. காட் பிளஸ் யூ. எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் நல்ல இறைவா, மீட்பளிக்கும் படைகளால் நிறைவு பெற்ற நாங்களும் அது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தினால் நாங்கள் முடிவுள்ள வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஒப்பு கொடுப்போம். தேவத்தாய், அற்புதமான அருள் நிறைந்ததாய் இந்த வாரம் முழுவதும் இந்த புதிய மாதத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து அன்னையினுடைய துணையோடு கரங்களை எல்லாம் நாம் உயர்த்துவோம். அன்னையிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அம்மா தாயே, ஆரோக்கிய தாயே, அருள் நிறைந்த தாயே, ஆசீர்வதிக்கிற தாயே, நம்புவருக்கெல்லாம் நலமாக இருக்கக்கூடிய தாய், எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறதாய், உறவுகள் மேம்படும், உறவுகள் உயிர் பெறும். இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய வேலைகள், நாங்கள் செல்லக்கூடிய பயணங்கள், பாதைகள், எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வாதம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும், எங்கள் திருமண வாழ்வு அருளும் ஆசீரும், தனிப்பட்ட வாழ்வு நிறைவும் மகிழ்வும், தவக்காலம் அருளும் ஆசீர்வாதமாக. பிள்ளைகள் எழுத போகின்ற தேர்வு, 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர் மாணவிகளுடைய தேர்வு எல்லாம் ஆசீர்வதித்தோம். அம்மா தாயே, இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோட பயணம் செய்வீராக. இங்க குழுவில் இருக்கிற எல்லா மக்கள் பார்ப்போர், செபிப்போர், வேண்டுவோர், நிற்போர், சிந்திப்போர், பல வேண்டுதல்களை சுமந்து கொண்டு வந்து இருப்போர், பல்வேறு காயங்களோடு நிற்போர், கஷ்டங்களோடு நிற்போர், பல்வேறு வழிகளோடு இருப்போர், எல்லாருக்கும் துணை அருளும் ஆசீர்வாதமாக இருந்து அன்னை நம் குடும்பங்கள் எல்லாம், நம்முடைய வாழ்வு எல்லாம், நம் தொழில் எல்லாம், இந்த வாரத்துடைய முயற்சிகள் எல்லாம், நாம் செல்லக்கூடிய பயணங்கள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் நம்முடைய தேவத்தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவிங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் வாழ்வு தரும் வார்த்தைகளை வாழ்வாக்கு. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.